Hi friends, welcome to Tasty Mummy. This is Priya for you. இன்னைக்கு Tasty Mummyல நம்ம ராகி வடை செய்ய போறோம். இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ராகில கால்சியமும் ஃபைபரும் அதிகமா இருக்கிறதுனால வளர்ற குழந்தைங்களுடைய growthக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா குழந்தைங்க ராகில கஞ்சியோ இல்ல அடையோ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அதை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இப்படி வடையா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வாரத்துல 2 நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா வளர்ற குழந்தைங்களோட growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 ராகி வடை செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நாம இப்ப பார்க்கலாம். 1/4 கிலோ ராகி மாவு, 1 கப் ஆனியன் ஃபைனா சாப் பண்ணது, 1 கப் முருங்கைக்கீரை, 1 கப் கொத்தமல்லி, 1 கப் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1 பிஞ்ச் பெருங்காயம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணீர். ஒரு பவுலில் ராகி மாவு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொட்டுக்கடலை, பெப்பர் பவுடர், சால்ட், பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்க இந்த மாவுல தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வேணும்னா இப்பயே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ராகி வடை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்து மேலே காட்டன் துணியை நல்லா ஈரத்தில் நனைச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ராகி பாலை இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த கிண்ணத்து மேலே இந்த துணி மேலே வச்சு அப்படியே நல்லா நம்ம அடை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 1/2 இன்ச் திக்னஸ் வர அளவுக்கு இந்த ராகி வடையை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஈர துணியில் தட்டுறோன்னா அப்போ நமக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், இப்போ இந்த துணிலேருந்து இதை அப்படியே லைட்டாக அப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா நம்ம கைக்கு வந்துடும். இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் அட் அ டைம் எல்லா ராகி வடையும் தட்டினதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி ஈரம் பண்ணி இது மேலே போட்டுக்கோங்க. அப்போ அது உலராமல் இருக்கும். ராகி வடையை தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேனில் ராகி வடை செய்யறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ராகி வடையை கொஞ்சம் ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிற எண்ணெயில் ராகி வடை போட்டதுக்கு அப்புறமா கேஸை சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகி வடை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ராகி வடையை நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் மேலே தெரிக்காமல் இப்படி ஸ்லோவாக ஃப்ளிப் பண்ணுங்க. நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் இந்த ராகி வடை குக் ஆகணும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி ராகில கால்சியமும் ஃபைபரும் அதிகமாக இருக்குங்களா, இதை நம்ம முருங்கைக்கீரை வேற ஆட் பண்ணுறதுனால அயன் சக்தியும் கூட சேர்ந்து கிடைக்குதுங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஹெல்த்தி பேக்கேஜ் மாதிரி. நம்ம ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இதில் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், 2 சைடும் ராகி வடை நல்லா குக் ஆகிருக்கு.
ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இந்த ராகி வடையை நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். ராகி வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இதை தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்டி மம்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் டேஸ்டி மம்மியில் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Priya.